சின்ன மருமகள் நாளைய சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம ராஜாங்கம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ சேதுடைய வாழ்க்கை என்னாலே கெட்டு போன மாதிரி இருக்குது. சேது பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்கான். எந்த நேரம் பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் ஏன் இப்படி கஷ்டப்படுறான்? அதுக்கு காரணம் தமிழ் தான். அவன் ஆசைப்பட்ட பொண்ணு அது. அவனுக்காக நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் அந்த கல்யாணம் அப்படிங்கிறது சரியாக செட் ஆகலை, சரியாக அமையல. அதை நினச்சி இப்போது சேது மறக்கவும் முடியாமல் மன்னிக்கவும் முடியாமல் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் குடிச்சு அவன் உடம்புக்கு எடுத்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜாங்கம் பேசிகிட்டு இருக்காரு அவங்களுடைய மனைவிக்கிட்ட. இருந்தாலும் அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க, விடுங்கங்க, எல்லாம் சரியாயிடும். நான் சேதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா சேது இவள் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி குடிச்சு ஏதாவது ஆகிட போகுதுங்க, எனக்கே பயமாக இருக்குன்னு சொல்ல, உடனே அப்போதைக்கு ராஜாங்கம் சொல்கிறாரு, இன்னொரு கல்யாணம் நானும் தான் யோசிச்சுட்ருக்கேன், அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பொண்ணை இங்கே உட்கார வச்சுருக்கோமே இந்த வீட்டில், அந்த பொண்ணை வெட்டி விட்டால் தானே அவனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ராஜாங்கம் உடனே சொல்கிறாரு, அதெல்லாம் பார்த்துப்போம், என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல தாமரைய அம்மாவும் வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க, சேதுக்கு இந்த கல்யாணமா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பிடிக்குதோ பிடிக்கலையோ சேதுக்கு தாமரையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா பிரச்சனைங்கிறது பெருசாக வந்திருக்காது. அப்படி வந்திருந்தாலும் அது எல்லாமே நம்ம குடும்பத்தோடு போயிருக்கோம். இப்படி சம்மந்தமே ஒருத்தர் போய் கல்யாணம் வைக்க போய் அதனால் இப்போது போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் பஞ்சாயத்துன்னு சொல்லி நம்ம அலைஞ்சி அசிங்கப்பட்டு இப்போது அவள் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நம்மளை ஆட்டி படைச்சிட்ருக்கா. இதெல்லாம் நமக்கு தேவையான? நான் திரும்பவும் சொல்கிறேன், சேதுக்கு நீங்கள் 2வது திருமணம் பண்ணி வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். வாழ வேண்டிய பிள்ளைங்க சேது. அப்படி இருக்கும்போது இப்படி கண்டவள் நினச்சி குடித்து உடம்பை கெடுத்துக்கிறான். அதோட அவனுக்கு மட்டும் நம்ம இப்போது தாமரையவோ இல்லை யாரையோ 2வது திருமணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவனுடைய லைஃப் ஆனது மாற வாய்ப்பு இருக்குன்னு நீ நல்லா யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி சாவித்திரி ஈஸ்வரி 2 பேருமே சேதுக்கு 2வது திருமணம் பண்ணி வைக்கணும், அதுலேயும் குறிப்பாக தாமரை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறத கேட்டு இங்கே ராஜாங்கத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்கேருந்து எழுந்து போகிறாரு. உடனே அந்த கேப்பில் நம்ம தாமரை, ஈஸ்வரி இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, சாவித்திரிலாம். ஸோ இந்த தமிழை எப்படியாவது இந்த வீடை விட்டு துரத்திட்டோம் அப்படின்னா இப்போது அண்ணன் ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த நேரத்தில் டக்குன்னு தாமரை கை காட்டி இவளை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுலாம். அதுக்கு அந்த தமிழ் இந்த வீட்டை விட்டு வெளில போகணுமே, முதல்ல என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, விடுங்க, தமிழ் வயிற்றில் இப்போது கர்ப்பமாக இருக்க வர சேதுடைய வாரிசு வளருது, குழந்தை பெற்று கொடுத்த கையோட அவளை துரத்தி விட்ருவோம் அப்படின்னு சொல்ல, ஏன் எதுக்கு? அப்போது சேதுக்காக அந்த தமிழ் குழந்தை பெற்றுக்கிட்டா அப்படின்னா அது ஒரு காரணமாச்சு, சேது திரும்பவும் தமிழை மன்னிக்க மாட்டானா? இல்லை அப்படின்னா சேதுக்கு அந்த குழந்தை பிறக்குதுன்னா ஓகே, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு சேதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது எப்படி செட் ஆகும்? அதெல்லாம் வேணாம் அப்படிங்க. உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, அப்போ என்ன சாவித்திரி பண்ணுறது அப்படின்னு கேட்டவுடனே, அந்த குழந்தைய கலைச்சிருவோம், கலைச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கலைக்க முடியும்? தமிழ் தான் இப்போது மருத்துவச்சி வர சொல்லி மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருக்காளே, அவள் சும்மா விட்டுருந்தாலும் ஏதாவது நடந்துச்சு, குழந்தை கலைஞ்சி போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அவள் இப்போது சத்தாக சாப்பிட்றா. அப்புறம் மருத்துவச்சி மருந்தெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க, குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த குழந்தை அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம சாவித்திரி கேட்க, உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, நம்ம தான் அந்த குழந்தைய எப்படியாவது கலைக்கணும். அந்த குழந்தைய மட்டும் நம்ம வயிற்றுலேயே கலைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டலாம் அந்த வீட்டை விட்டு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் மலர் ஓரமான காது வாங்கிட்டு இருக்காங்க. அடி பாவீங்களா, நீங்கள் மிகப்பெரிய ஒரு மோசக்காரங்கன்னு தெரியும், ஆனால் ஒரு வயிற்றில் வளர குழந்தைய கொன்று அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக நீங்களாம் பொண்ணுங்க தானா அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி தமிழ்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதா போகிறாங்க. இந்த பக்கம் உடனே நம்முடைய சாவித்திரி, அப்புறம் தாமரை, அப்புறம் ஈஸ்வரி எல்லாம் முடிவு பண்ணுறாங்க, என்ன பண்ணி இந்த கருவை கலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தாமரை சொல்கிறா, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது, என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்தை காஃபிலேயோ ஜூஸ்லேயோ கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை குடித்த அடுத்த ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே அவங்களுடைய கரு கண்டிப்பாக கலைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தாமரை சொல்ல, உடனே அதை கேட்ட ஈஸ்வரி மற்றும் சாவித்திரி, அப்படின்னா அந்த மருந்தை கொண்டு வர தாமரை உடனே போயிட்டு அதை அந்த தமிழுக்கு காஃபியில் கலந்து கொடுத்துருவோம், அப்படி அவள் குடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை கலைஞ்சிரும், அப்புறம் நம்ம போட்ட திட்டம் எல்லாமே கரெக்டாக பழிச்சிரும். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும், நீ போய் இந்த மருந்து எடுத்துருவான்னு சொல்லி தாமரையை அனுப்பிடுறாங்க. தாமரையும் போயிட்டு அந்த மருந்து எடுத்து வராங்க. வந்த உடனே அந்த மருந்தை வாங்கிக்கிட்ட ஈஸ்வரியும் சாவித்திரியும் கிச்சனுக்கு போகிறாங்க.
போயிட்டு ஒரு காஃபி ஒன்று போடுங்க. அந்த காஃபியை போட்டு அது அந்த மருந்தை கலந்துருவோம். கலந்துட்டு தமிழ வர சொல்லி அந்த காஃபியை கொடுத்துருவோம். அவளும் குடிப்பா. குடித்த அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே கரு கலைஞ்சிரும். அப்போது நம்மள யாரும் போட்டு விட்டுற மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சாவித்திரி ஈஸ்வரியை பார்த்து கேட்க, அதுக்கு சாவித்திரி சொல்கிறாங்க, நம்மள எப்படி போட்டுடுவாங்க, நம்ம ஒன்றும் இது வந்து கஷாயம், இதில் மருந்து இருக்குது, அதை குடிச்சா குழந்தை கரைஞ்சிரும் அப்படி சொல்லி கொடுக்க போகிறோம். நாம் எப்போதும் போல அவர் கொடுக்க போகிறோம், அவள் குடிக்க போகிறான். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய முடிவுகளை நம்ம அப்போதைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சாவித்திரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி தாமரை கொண்டு வந்த மருந்தை ஈஸ்வரி போய் காஃபியில் கலக்கிறாங்க. கலந்துட்டு தமிழை கூப்பிட்றாங்க மலரை விட்டு. மலர், போய் தமிழை வர சொல்லு, அந்த காஃபி இருக்கு போது குடிக்க சொல்லு. அப்போதான் அவங்கள பார்த்து சொல்லியிருக்காங்க, அப்போ தான் தூங்கிட்டு இருக்காங்க, அதனால் மணியாச்சு, அவளை காஃபி குடிச்சிட்டு தெம்பா வேலையை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்ல, உடனே மலரும் தமிழை கூப்பிட்டு வருவாங்க. தமிழும் நேராக வந்து அந்த காஃபியை எடுக்கிற மாதிரி போகும்போது டக்குன்னு கைப்பட்டு அந்த காஃபி கீழே வந்துடுது. அதனால் அந்த காஃபியை குடிக்க முடியாமல் போகுது. அந்த நேரத்தில் யோசிக்கிறாங்க, என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தாமரை சொல்கிறாங்க, இருங்கம்மா, என்கிட்ட இன்னும் கொஞ்சம் மருந்து இருக்குது, அதை நம்ம கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவள் ஈஸியாக குடிச்சிருவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல சொல்கிறாங்க, தமிழ், அந்த காஃபி கீழே ஊற்றுச்சுல, அதான் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வா, உனக்கு ஒன்று முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழும் அந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போன உடனே திரும்பவும் இன்னொரு ஜூஸ் பாட்டில் இருக்குது. அந்த ஜூஸ் பாட்டிலில் அந்த விஷத்தை கலந்துருக்காங்க. கலந்த தாமரை ஜூஸ் பாட்டிலில் கையில் கொடுக்குறாங்க. உடனே அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க, எனக்கு ஜூஸ்லாம் ஒன்றும் வேணாம், நான் சாப்பிட்டுட்டேன் ஆல்ரெடின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரியும் சாவித்திரியும் சேர்ந்து, உன்கிட்ட குடிக்கிட்டான்னு கேட்கல மேடம், நீங்கள் குடிச்சு தான் ஆகணும்னு சொன்னோம், நீங்கள் அதை எடுத்து குடிங்க முதல்ல அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்ட தமிழ், எது குடிக்கணும், நான் ஏன் குடிக்கணும், அது என்னதுன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, அதை சும்மா தான், நீ குடி அப்படின்னு சொல்ல, தமிழுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே குடிக்க மறுக்கிறாங்க. உடனே ஈஸ்வரி குடின்னு சொல்லி கிட்டக்க வர டக்குன்னு கை ஸ்லிப் ஆகி அதுவும் கீழே விழுந்தது. கீழே வந்து உடஞ்சிடுது. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, உனக்கு என்னடி அவ்வளோ திமிரு, உங்ககிட்ட ஒன்று கொடுத்து குடின்னு சொன்னால் குடிக்கணும், அதை விட்டுட்டு என்னது ஏது அப்படின்னு கேட்டுட்ருக்க, என்ன திமிரு அதிகமாக போச்சா உனக்குன்னு சொல்ல, தமிழ் சொல்கிறாங்க, சும்மா நிப்பாட்டுங்க, நீங்கள் பேசின விஷயம் எல்லாமே என் காதுக்கு வந்துடுச்சு, நான் தெரியாமல் தட்டி விட்டான்னு நினைக்கிறீங்களா, மொதல் காஃபியும் தெரிஞ்சால் தட்டி விட்டேன், ரெண்டாவது டைம் நீங்கள் கொடுக்கும்போது தெரிஞ்சால் தட்டி விட்டேன். ஸோ நீங்கள் இந்தளவுக்கு ஒரு மோசக்காரங்களாக இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களாம் மனுஷ ஜென்மம் தானா, வயிற்றில் வளர சின்ன குழந்தைய கலைக்கிறதுக்கு இந்தளவுக்கு பிளான் பண்ணுறீங்களே, உங்களுக்குலாம் எப்படி சொல்கிறது, நீங்களாம் மனுஷ ஜென்மமாக என்னென்னு எனக்கு தெரியலை. இது மட்டும் சேதுக்கோ அப்பத்தாவுக்கோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டாங்க, அதனால் இதோடு நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு மாதிரி தமிழ் சொல்கிறாங்க. தமிழ் சொல்லும்போது டக்குன்னு அப்பத்தா வந்துடுறாங்க. என்ன தமிழ், ஏன் இங்கே கத்திட்டு இருக்க, என்னாச்சு, என்ன காஃபிலாம் கீழே கிடக்குது அப்படின்னு சொல்ல, உடனே தமிழ் நடத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மலர் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க ஏற்கனவே, அதாவது சேதுக்கு தாமரை கல்யாணம் வைக்கணுமா, அதுக்காக நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என் வயிற்றில் வளர கரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல கருவை காலி பண்ணிடலாம், அப்புறம் தமிழையும் காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இப்போது இந்த ஈஸ்வரி அப்புறம் சாவித்திரி தாமரை 3 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்பத்தா அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொன்னது கேட்ட அப்பத்தா ரொம்பவுமே கடுப்பாடுறாங்க. தாமரை, ஈஸ்வரி, என்ன நினச்சிட்டு இருக்கீங்களா மனசில், சேது ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணு, அது வயிற்றில் குழந்தை வளருது, ஆனால் அந்த குழந்தையவே கொல்றதுக்கு துணிச்சிட்டிங்களே, நீங்களாம் மனுஷ ஜென்மம் தானா, உங்களை இனிமேல் சும்மா விட்டா அப்படின்னா நீங்கள் இனி என்னென்ன பண்ணுவீங்க, உங்களை வரட்டும் இந்த ராஜாங்கம், இன்றைக்கி வந்தோடனே அவன்கிட்ட சொல்லி உங்களுக்குலாம் ஒரு முடிவு காட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பத்தை சொல்ல, உடனே அந்த இடத்துல சாவித்திரியும் ஈஸ்வரியும் சொல்கிறாங்க, ஐயோ அப்பத்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பற்றி தான் சொல்லிட்டு போகிறீங்க அவர்கிட்ட போயிட்டு, அந்த பொண்ணு தேவையில்லாமல் நம்ம பற்றி குறை சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பத்தா அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்னதான் சமாளித்தாலும் தமிழ் சொன்னதை கேட்ட அப்பத்தா ஒரு முடிவோடு இருக்காங்க. அந்த இடத்துல தான் ஈஸ்வரி சாவித்திரி யோசிக்கிறாங்க, இந்த அப்பத்தா என்ன எதுக்கு எடுத்தாலும் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க, ஒன்றும் சரியில்லையே, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே தமிழுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா நம்மளால் தமிழை ஒட்டுமொத்தமாக சேதுலேருந்து பிரிக்க முடியாது. அப்புறம் தாமரையை சேதுக்கு கல்யாணம் வைக்கக்கூடிய அந்த கனவு எல்லாமே கனவாக போயிடும். அவளும் வேறு கேட்டுகிட்டே இருக்கா பாவம், ஏதாவது ஒன்று பண்ணி இந்த சேதுவுக்கு தாமரை கல்யாணம் வச்சிடணும், அதுக்கு இந்த தமிழை எதனா பண்ணலான்னு பார்த்தா தமிழ் ஈஸியாக நம்மகிட்ட எஸ்கேப் ஆகிட்டே இருக்காளே, அடுத்தது வயிற்றில் வளர குழந்தை எப்படி கலைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அப்போ சொல்கிறாங்க, சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரை, இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க மசன்னு, போய் கிச்சனில் போய் சமைங்க போங்க, நீங்களாம் சமைச்சு அடுத்தடுத்த வேலையை செஞ்சால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே உங்களுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி அப்பத்தா அந்த இடத்துல பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ தமிழுக்கு முன்னாடி ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை 3 பேரும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸோ அப்பத்தா போட்ட போர்டில் அப்படியே நில குலைஞ்சு போய் அமைதியாக போகிறாங்க. அதை பார்த்தா தமிழ் அப்படியே சிரித்த மாதிரி நிற்கிறாங்க. உடனே அப்போ தான் சொல்கிறாங்க, சரி தமிழ், அவங்க போய் வீட்டு வேலை செய்வாங்க,
நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, இந்த வீட்டில் யார் என்ன வேலை சொன்னாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் அந்த வேலை நீ செய்யணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் இங்கே நின்றுட்டுருக்க? போயிட்டு ரெஸ்ட் எடு. அவங்க போயிட்டு அங்கே இருக்க எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. யாராவது வந்து உன்கிட்ட எதனா பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி எதனா பேசுனாங்க, மிரட்டினாங்க அப்படின்னா, நீ உடனே என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழுக்கு சப்போர்ட்டாக அப்பத்தா பேசிட்டு போகிறாங்க. தமிழுக்கு இப்போது மீறும் சந்தோஷம் தாங்கலை. நமக்காக இந்த வீட்டில் அடுத்தடுத்து ஒரு ஆள் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது, நமக்கு இந்த வீட்டுக்குள்ளே ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு நம்பிக்கை இப்போ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தமிழ் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாங்க.